கண்ணுக்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளி தேவைப்படும். ஆனால் நம்மளுடைய அகத்தை திறப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதான் கண்ணொளி. கண்ணுக்கான பயிற்சிகளையும், கண்ணுக்கான சில போஷாக்குகளும், கண்ணுக்கான சில மூலிகைகள், அது இல்லைன்னா உங்களுக்கு காலையில் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்னு எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதை நம்ம செய்ய தவறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணை இழக்க நேரிடும். இந்த இடத்துல ஒரு சின்ன சதமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு ஆயில் ஒன்று கசஞ்சி இந்த கண்ணுக்கு போய் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். இதே கிட்ட பார்வை தூர பார்வை இருந்தால் கூட இதுலேயே சரியாகும். ஆக மொத்தத்தில் இந்த சின்ன ஷேக் சொன்னோம் பாருங்களா, இது எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒளி தேவைப்படும். ஆனால் நம்மளுடைய அகத்தை திறப்பதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதான் கண்ணொளி. அது இருக்க சொல்லுவாங்க. இருக்கிறதுலையே தானம் வந்து கண் தானம், அப்புறம் இரத்த தானம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உடை தானம்னு தனித்தனியாக கொண்டு போனாங்க. ஆனால் இந்த கண் தானம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் உயிரை அப்படின்னு சொன்னாங்க. உயிருக்கும் மேலான வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா கண் ஒளியும் நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி மொபைல் இருட்டில் பார்த்துட்டு அந்த டோட்டல் சிஸ்டத்தையே மாற்றி வச்சுக்கிறோம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள், முக்கியமான ஒரு உறுப்புன்னு யாருக்குமே அது பயமே இல்லை. ஏன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ரீல்ஸ் அடிக்ட் ஆகிட்டு, இல்லை மொபைலில் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது, அவங்களோட இதே ஏக மொத்தத்தில் எல்லாமே அந்த மொபைலில் ஒரு செக்மெண்டேஷனில் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. எல்லா பிஸ்னஸ் மீட்டிங் எல்லாமே இன்றைக்கி மொபைலில் இருக்கிறதுனால, அது சிஸ்டத்தில் இருக்கிறதுனால நம்ம சிஸ்டத்தை கொஞ்சோண்டு ஸ்ட்ராங் பண்ணிக்குவோம். ஸோ கண்ணுக்கான பயிற்சிகளையும், கண்ணுக்கான சில போஷாக்குகளும், கண்ணுக்கான சில மூலிகைகள், அது இல்லைன்னா உங்களுக்கு காலையில் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்னு எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதை நம்ம செய்ய தவறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணை இழக்க நேரிடும். கண்ணுல தான் டேரெக்டாக மூளையோடைய நரம்புகள் இருக்குது. மூளையோட நரம்புகள் எல்லாம் டோபமைன் மிக்சிங்கில் இருக்குது. ஆக மொத்தத்தில் எல்லாமே நினச்சிட்டு இருக்கோம், நம்ம மூளை தான் இயங்கும், ஹார்ட் தான் முக்கியம், கண்ணும் அதை விட முக்கியம். அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளுடைய கேமரா, நம்ம லென்ஸ், நம்மளோட டோரு, நம்மளுடைய எல்லாமே அதுதான். ஒருத்தவங்க கண் பார்வை போயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருட்டு. இது யாருமே சிந்திக்கிறதும் கிடையாது. ரெண்டாவது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே அக்கறையும் கிடையாது. இந்த மொபைல் நல்லா இருக்குது, சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு பார்க்குறோமே, அந்த சந்தோஷத்தை கொடுக்க, அந்த சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு, அந்த வாழ்க்கையை நம்ம ரசிக்கிறதுக்கு இந்த கண் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கோம். கண்ணுக்கான முத்திரை, கண்ணுக்கான ப்ரெஷர் பாயிண்ட், கண்ணுக்கான சில ஜூஸ், இதை மட்டுமே எடுத்துக்கோம். ஜென்ரலாக இதை மட்டுமே நம்ம கடைப்பிடிச்சா போதும். வாழ்க்கையில் இந்த ஒளி முக்கியமாக சூப்பராக வேலை செய்யும். நம்ம கண்ணிலேயே நம்ம பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் இருக்கோம், மொபைல்லே இருக்கோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பாருங்கள், வேறு வழி இல்லை. நைட்டுக்கு பார்க்குறீங்க, வழி இல்லை, எல்லாம் பார்த்து முடிச்சோன்னே டக்குன்னு வச்சுட்டு டக்குன்னு போகாமல் அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் டக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் டீ குடிக்கிறீங்க இல்லையா, ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறீங்களா, அதேமாதிரி டக்குன்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு கண்ணை மூடி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஒரு 5 தடவை, அவ்வளோதான் போதும். இது என்ன ஆகும், டோட்டல் பாடிக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், ஹீட்டை. சிம்பிள். நீங்கள் எப்போ மொபைல் பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் லேப்டாப் இருக்கீங்க, ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் இருக்கீங்க, டெஸ்க்டாப்பில் இருக்கீங்க, எதாக இருந்தாலும் முடித்த உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போகணும். நின்று ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ரீத் அவுட் ப்ரீத் ஆன் ஒரு 5 வாட்டி மாட்டிட்டிங்கன்னா இது சிஸ்டம் சூப்பராக இருக்கும். இது ஒரு மெத்தட். இதில் தவறாமல் இதை மட்டும் கொஞ்சம் பழக்கத்துக்கு வந்து பாருங்களேன், உங்கள் கண் ஹீட் ஆகாது, உங்கள் கண் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இருக்காது, கருவளையம் இருக்காது. ஏன்னா அந்த ஆக்சிஜன் அதுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு நேரம், ஒரு கேப் அப், ஒரு ரிலாக்ஸேஷன். அடுத்தது நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். எப்போதும் நான் சொல்லுவேன், நீங்கள் அதே மாதிரி தான் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறீங்க, மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா இது குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஜஸ்ட் இந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு 10 வாட்டி, அவ்வளோதான். 10 வாட்டி கொடுக்கும்பொழுது இந்த இடத்துல ஒரு சின்ன சதமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு ஆயில் ஒன்று கசஞ்சி இந்த கண்ணுக்கு போய் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், அந்த ஹீட்டை குறைக்கும். ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மெத்தட். இது ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வந்துடுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 5. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது தனித்தனியாக கொடுக்கலாம், ஆனால் சில பேருக்கு அது கொடுக்கறதுக்கு தெரியல. அதனால தான் இந்த கடைசி இந்த ஐப்ரோவோடைய எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு 1 2 3 4 5 போதும்.
இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டக்குன்னு என்னடா ஏதோ ஒன்று ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், கண் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பண்ணாலே போதுமான விஷயந்தான். ஸோ கண்ணுக்கான விஷயம். அப்புறம் ஐ கப்னு ஒன்று விற்கும். அதை வாங்கி நீங்கள் நைட் எல்லா வேலையும் முடிச்சிருங்க. இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம மொபைல் பார்க்கணும், சிஸ்டம் பார்க்கணும், டக்குன்னு பண்ணிக்க வேண்டிய விஷயம். இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஐ கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஒரு டண்டாவில் கூட தண்ணியை வச்சுக்கோங்க. ஐ கப் கிடைக்காத பட்சத்தில் எல்லா கடையிலையும் கிடைக்குது. அந்த ஐ கப்பில் தண்ணி வச்சுட்டு அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா ரொட்டேட் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ரைட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா கண் சிவந்து இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றில் ஆக்சிஜன் எடுக்கும். தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் எடுத்துட்டிங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடும். நல்ல தூக்கம் இருக்கும், கண்ணும் கெட்டு போகாது. அதே மாதிரி 2 லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பண்ணிங்கன்னா சூப்பரான விஷயம். இதெல்லாம் தாண்டி கேரட் ஜூஸ். கண்டிப்பாக நம்ம மொபைல்லையே வாழ்க்கை இருக்கும்போது விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிக்கும் சரி, கண்ணுக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி, க்ளோவுக்கும் சரி. அந்த லூப்ரிகண்ட், உடம்புல உள்ள லூப்ரிகண்ட்டுக்கு விட்டமின் சி. அப்போ விட்டமின் சிக்கு கேரட் ஜூஸ் கண்டிப்பாக எடுங்க. ஸோ டெய்லி காலையில் எடுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையாவது கேரட் ஜூஸ் இல்லை கேரட் பொரியல் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைலே இருக்கக்கூடிய அதேமாதிரி பெரியவங்களுக்கு இந்த விஷயத்தை மட்டும் கடைபிடித்தாலே போதுமான விஷயம். கண்ணு கண்ணாக இருக்கும். இதை கிட்ட பார்வை தூர பார்வை இருந்தால் கூட இதுலேயே சரியாகும். ஆக மொத்தத்தில் இந்த சின்ன சேக் சொன்னோம் பாருங்களா, இது எவ்வளோ பெரிய மாற்றம் வரும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா கண்ணு ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மொழி ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு பேசுறதுக்கு மொழி எப்படி முக்கியமோ வாழ்க்கைக்கு இந்த கருவிழி முக்கியம். இந்த கருவிழியை நம்ம சாதாரணமாக சேதாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கு நம்ம ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா எப்படி ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்தால் திருப்பி கஷ்டப்பட்டு வர்றதுக்கு இயலாத ஒரு சூழ்நிலையோ அதேமாதிரி தான் கண்ணும். ஸோ அதனால் ரேடியேஷனில் இன்றைக்கி வந்து 5G 4G 6G இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. கண்ணுடைய ரீச் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண இல்லை, ரொம்ப ரொம்ப மெல்லிய அந்த நரம்புகள்லாம் சாதாரணமாக இப்போ இந்த நரம்புனா சரி பண்ணிடலாம், கால் நரம்புனா சரி பண்ணிடலாம். ஆனால் கண்ணு நரம்பு இருக்கிறதுலையே ஹை சென்சிட்டிவ், முடியை விட இன்னும் கம்மியான ஒரு விஷயம். அதில் பிளட்டு கிளாட் ஆகிடக்கூடாது, சிங்க் ஆகிடக்கூடாது, ஸ்டக் ஆகிடக்கூடாது, ஸ்டிக் ஆகிடக்கூடாது, லூப்ரிகன்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதில் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ப்ரெஷர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக பிரச்சனை தான். ஸோ அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன எக்ஸசைஸை, சின்ன சின்ன ஜூஸஸ் இந்த முறைகளை எடுத்தாலே போதுமான விஷயம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் தாண்டி ஹீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் கண்ணுக்கு. நம்ம கண்ணில் எல்லாம் அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம், துணியை சுற்றி ஹீட் பண்ணி இப்படி கண்ணில் வைப்பாங்க. அது எவ்வளோ சாதாரணமாக இருக்கும், ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பார்த்தா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு துணி எடுத்துக்கோங்க, நல்லா ப்ளோ பண்ணுங்க, ஊதுங்க, அப்படியே கண்ணில் அப்படி வைங்க. முடியலையா அந்த கண்ணில் ஊதிட்டு கூடிய கண்ணை வச்சு பாருங்கள், உண்மையிலேயே ஒரு ரிலாக்ஸேஷன் கண்ணில் பார்க்கலாம். இது இமீடியட் சொல்யூஷன். ஸோ ஒரு ட்ரிபிள் வார்ம் மாதிரி எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ ஒரு வார்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த கண்ணுக்கு ஒரு வார்ம் தேவை, ஒரு சில்னஸ் தேவை, ஒரு ஹீட்டு தேவை, ஒரு போஷாக்கு தேவை, ஒரு எனர்ஜி தேவை, ஒரு விட்டமின்ஸ் தேவை, ப்ளஸ் எல்லா விதமான எனர்ஜியும் தேவை. ஸோ வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கு 2 பேர் வாழ்க்கையில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 2 நண்பர்களும் 2 உயிர் நண்பர்களும் இந்த 2 கண்ணு. ஸோ இதை தாண்டி தான் பிட்யூட்ரி, இதை தாண்டி தான் மூளை, இதை தாண்டி தான் விஷயங்கள். இது இருட்டானுச்சுன்னா வாழ்க்கை இருட்டாயிடும். அதனால தான் நம்ம மொபைலில் இருக்கோம், ஆக்சஸில் இருக்கோம், 24 ஹவர்ஸில் ஒர்க் இருக்கும். ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 பிரச்சனையாக இருக்கிறது கண்ணோட பார்வை தான். ஸோ இதை தாண்டி தான் எல்லாமே ஜீன் எல்லாமே நெட்வொர்க் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை அப்பப்போ சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.